ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டோஸ் ஐடி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லினக்ஸ் குயிக் லேர்னிங் சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லினக்ஸ் குயிக் லேர்னிங் சீரீஸில் வீடியோ ஒன்று தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதாவது LQL1 அதை பற்றி தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த LQL1ல் நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் சிடிஎல். ஹோஸ்ட் நேம் சிடிஎல்னால் என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக மூவ் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா பர்பஸ் ஆஃப் ஹோஸ்ட் நேம் சிடிஎல். ஹோஸ்ட் நேம் சிடிஎலோட பர்பஸ் என்ன, நம்ம எதுக்காக அது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வியூ அண்ட் மேனேஜ் சிஸ்டம் ஹோஸ்ட் நேம். ஒரு சிஸ்டத்தோட ஹோஸ்ட் நேமை வியூ பண்ணுறதுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎல்ங்கிற கமாண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகேங்களா. அப்டேட் ஹோஸ்ட் நேம் ஈஸிலி. இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎலை வச்சு நம்ம சிஸ்டத்தோட ஹோஸ்ட் நேமை ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். பார்ட் ஆஃப் சிஸ்டம் டி யூட்டிலிட்டிஸ், அதாவது இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎல்ங்கிறது வந்து பை டிஃபால்ட்டாகவே சிஸ்டம் டி யூட்டிலிட்டியோட சேர்ந்தே இருக்கும். ஸோ இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎல் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் என்னென்னலாம் நம்ம இதை வச்சு மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் சிஸ்டத்துக்குள்ளே அப்படிங்கிறத பற்றி ஃபர்தர் ஸ்லைடில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். வியூவிங் ஹோஸ்ட் நேம். ஒரு ஹோஸ்ட் நேமை எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸை இந்த ஸ்லைடில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இதுக்கு கமாண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் சிடிஎல், அதுதான் கமாண்டு. இந்த கமாண்டை போட்டாக்க நமக்கு என்னென்னலாம் நமக்கு காட்டும், சிஸ்டத்தில் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட அவுட்புட் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன காட்டும்னாக்க ஸ்டாட்டிக் ஹோஸ்ட் நேம் காட்டும், அப்புறம் ப்ரெட்டி ஹோஸ்ட் நேம் காட்டும். அதை வந்து நமக்கு ப்ரெட்டி ஹோஸ்ட் நேமும் ட்ரான்சியன் ஹோஸ்ட் நேமும் எக்ஸ்பிளிசிட்லி செட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை நமக்கு காட்டும், இல்லைன்னா நமக்கு காட்டாது. பை டிஃபால்ட்டாக நமக்கு ஸ்டாட்டிக் ஹோஸ்ட் நேம் காட்டிடும், அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நேம் காட்டும், அப்புறம் கர்னல் என்ன கர்னல் யூஸ் பண்ணுறாங்களோ அதனோட இன்ஃபோவை காட்டும், அப்புறம் என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் சிஸ்டம் அது விஎம்மா இல்லை வேறு என்ன விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ணுறோமா அதை பற்றின நிறையா டீட்டெயில்ஸை நமக்கு காட்டும் இந்த கமாண்டு. இது என்னென்னலாம் காட்ட போகுது அப்படிங்கிறத ஒரு டெமோவாகவும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிடலாம். ஓகேங்களா. ஓகே, இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம்னா அப்டேட்டிங் ஹோஸ்ட் நேம். ஒரு ஹோஸ்ட் நேமை நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது, ஒரு சிஸ்டத்தில் நம்ம ஒரு செட் ஆஃப் நேம் செட் பண்ணியிருப்போம், ஒரு பர்டிகுலர் நேம் செட் பண்ணி அந்த ஹோஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஹோஸ்ட் நேமை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். அது எப்படி பண்ண போகிறோங்கிறத இங்கே கமெண்ட் மூலிமா கொடுத்துருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா sudo host name ctl space set -host name space new name அப்படின்னு கொடுத்துட்டோம்னாக்க இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஹோஸ்ட் நேமை சேஞ்ச் பண்ண போகிறோம். பை டிஃபால்ட்டாக ஒரு நேம் இருக்கும், நம்ம ஒரு நேம் செட் பண்ணியிருப்போம், ஒயில் இன்ஸ்டலேஷன் பண்ணையில் ஒரு நேம் செட் பண்ணியிருப்போம். அந்த நேமை நமக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎல் அப்படிங்கிற கமாண்டை வச்சு நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை ஃபுல் கமாண்டை நம்ம எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சூடோ ப்ரிவிலேஜ் மூலியம் தான் பண்ண முடியும். நமக்கு அந்த சூடோ ப்ரிவிலேஜ் கொடுத்தோம்னாக்க நம்ம வந்து அந்த ரூட்டோட ப்ரிவிலேஜ் எடுத்துக்கலாம். அந்த ரூட்டோட ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேம் சிடிஎல் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் செட் -host name, என்ன ஹோஸ்ட் நேம் செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த செட் -host name அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ நேம், என்ன நேம் நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த நியூ நேமை நம்ம இந்த இடத்துல போடணும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கே sudo space host name ctl space set -host name space demo -server அப்படிங்கிறது தான் ஹோஸ்ட் நேம். என்னோட டெமோ -serverங்கிறது தான் நான் நியூ நேமாக செட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த கமாண்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் அப்ளைஸ் இமிடியேட்லி. அதாவது இந்த கமாண்டை நீங்கள் என்டர் பண்ணனையும் உங்களோட ஹோஸ்ட் நேம் இம்மிடியேட்டாக சேஞ்சஸ் ஆகிரும். ஓகேங்களா. அது எப்படி தான் சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெமோலையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்தாச்சு. எக்ஸ்பிளைனிங் அவுட்புட் ஃபீல்ட்ஸ், அதாவது ஒன் செகண்ட் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க
எக்ஸ்பிளைனிங் அவுட்புட் ஃபீல்ட்ஸ். அந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்டில் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்கோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக் ஹோஸ்ட் நேம் அப்படின்ட்டு வந்துடும். நம்ம ஹோஸ்ட் நேம் சிடிஎல்னு போட்டு என்ட்ரு பண்ணாலே நமக்கு நிறைய அவுட்புட் கிடைக்கும். அதில் ஒன் ஆஃப் த அவுட்புட் வந்து ஸ்டேட்டிக் ஹோஸ்ட் நேம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் சிஸ்டம் நேம். அந்த சிஸ்டத்தோட பெர்மனண்ட்டாக ஒரு நேம் கொடுத்துருப்போம். அந்த நேம் தான் ஸ்டேட்டிக் நேம். ஓகேங்களா? ஸ்டேட்டிக் ஹோஸ்ட் நேம். அப்புறம் ப்ரெட்டி ஹோஸ்ட் நேம். ப்ரெட்டி ஹோஸ்ட் நேம் அப்படின்னா நத்திங் பட் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி நேம். அதாவது நமக்கு ஈஸியாக வாய்க்குள்ளே நுழையிற மாதிரி, நமக்கு ஈஸியாக நம்ம உச்சரிக்கிற மாதிரி ஒரு நேம் கொடுப்போம். அந்த நேம் தான் ப்ரெட்டி ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரான்சியன்ட் ஹோஸ்ட் நேம். ட்ரான்சியன்ட் ஹோஸ்ட் நேம்னாக்கா டெம்பரவரியாக ஒரு ஹோஸ்ட் நேம் இருக்கும். அந்த ஹோஸ்ட் நேம் வந்து நம்ம எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ டிஹெச்பி நெட்வொர்க் அப்படின்னாக்கா மேபி சிஸ்டம் ரீபூட் ஆகணும், அந்த நேம் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது தான், அந்த மாதிரி ஒரு நேமை எடுத்துக்கிறது தான் ட்ரான்சியன்ட் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டி ஹோஸ்ட் நேம் ட்ரான்சியன்ட் ஹோஸ்ட் நேமும் எக்ஸ்பிளிசிட்லி நம்ம செட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது செட் ஆகும். இல்லைன்னா நமக்கு அது காமிக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? மேபி ஸ்டேட்டிக் ஹோஸ்ட் நேம் சம்டைம்ஸ் வந்து ஸ்டேட்டிக் ஹோஸ்ட் நேமே வந்து ட்ரான்சியன்ட் ஹோஸ்ட் நேமாக சோவ் ஆகும். நம்ம அது எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓஎஸ் அண்டு கர்னல் இன்ஃபோ. நமக்கு ஹோஸ்ட் நேம் சிடிஎல் கமாண்ட்லேயே வந்து ஓஎஸோட வெர்ஷன் காட்டிடும். அப்புறம் என்ன கர்னல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இன்ஃபோவும் காட்டிடும். அப்புறம் என்ன ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த சிஸ்டத்தில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நமக்கு தெளிவாக காட்டிடும். அது எப்படி காட்ட போகுது அப்படிங்கிறத ஒரு டெமோவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு என்ன இருக்குன்னு போய் பார்த்துடலாம். ஓகே, டெமோ ஃப்ளோவுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ டெமோ ஃப்ளோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெப் 1 ரன் ஹோஸ்ட் நேம் சிடிஎல் டு வியூ கரண்ட் ஹோஸ்ட் நேம். அதை பார்த்துடலாங்களா? அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போய்க்கணும். நம்ம விஎம்மில் போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ விஎம்குள்ளே வந்தாச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ரன் ஹோஸ்ட் நேம் சிடிஎல் கமாண்ட் டு வியூ த ஹோஸ்ட் நேம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ நான் ஹோஸ்ட் நேம் சிடிஎல் அப்படிங்கிற கமாண்டை போட்டு என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணி இங்கே வந்து நமக்கு என்னென்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக் ஹோஸ்ட் நேம் கிடைச்சிருது. இதுதான் வந்து ஸ்டேட்டிக் ஹோஸ்ட் நேம். அப்புறம் வந்து ஐகான் நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் -VM அப்படிங்கிறது தான் ஐகான் நேம். சேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேசிஸ் கொடுத்துருக்காங்க, விஎம் அப்படின்ட்டு காட்டிடுது. இது விஎம்மா இல்லை ஃபிசிக்கல் சர்வரா அப்படிங்கிறத காட்டுது. அப்புறம் மிஷின் ஐடி நமக்கு கிடச்சிருது, ஒரு மிஷின் ஐடி கிடச்சிருக்கு. அப்புறம் பூட் ஐடியும் கிடச்சிருக்கு. அப்புறம் வெர்ச்சுவலைசேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் யூஸ் பண்ணி நம்ம வெர்ச்சுவலைசேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ராக்கி லினக்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லுது. அப்புறம் ஓஎஸ் நேம் நமக்கு ஒரு என்ன பேஸ் ஓஎஸ் பார்த்திங்கன்னா ராக்கி ஓஎஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை நமக்கு கொடுத்துருது. அப்புறம் கர்னல் வெர்ஷன் வந்து நமக்கு என்ன கர்னல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அது காட்டுது. அப்புறம் ஆர்கிடெக்சர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் வெண்டர் மாடல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸை நமக்கு கேதர் பண்ணி கொடுக்குது இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎல்ங்கிற கமாண்டு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்ட். நமக்கு வந்து நார்மல் சிஸ்டம் அட்மின்ஸ் வந்து இந்த கமாண்டை யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்ட். ஒன் ஆஃப் த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபன் யூஸ் பண்ணுவாங்க இந்த கமாண்டை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா ஸ்டெப் 2ல் அப்டேட் ஹோஸ்ட் நேம் வித் set-host name அப்படின்னு கொடுத்துருக்காங்க. set-host name கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஹோஸ்ட் நேமை எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம விஎம்குள்ளே வந்தாச்சு. ஸோ நான் அதே ஹோஸ்ட் நேம் சிடிஎல் கமாண்டை கொடுத்துட்டு set-host name கொடுத்துட்டு அப்புறம் என்னோட நியூ நேம் கொடுக்கணும். நியூ நேம் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நமக்கு ஹோஸ்ட் நேம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டிக் ஹோஸ்ட் நேம் வந்து demo-linux vm1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நியூ நேம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா demo-linux அப்படின்னு மட்டும் கொடுத்துடலாம். ஸோ demo-linux server அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ linux server 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். முதல் வந்து பார்த்தீங்கன்னா demo-linux vm1 இருந்துச்சு. இப்போ சர்வர் 1 கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இது நமக்கு என்ட்ரு பண்ண உடனே அந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆயிரும். அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் மறுபடியும் என்ட்ரு பண்ணுறேன்.
இப்போ நான் ரூட்டில் இருக்கிறதுனால எனக்கு சூடோ போட தேவையில்லை. இது பை டிஃபால்ட்டே வந்து ரூட்டில் இருக்கிறதுனால ப்ரிவிலேஜ் எல்லாமே அப்ளைஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம செட் பண்ணியாச்சு, நியூ ஹோஸ்ட் நேம் வந்து செட் பண்ணியாச்சு. அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம மறுபடியும் ஹோஸ்ட் நேம் சிடிஎல் அப்படிங்கிற கமாண்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹோஸ்ட் நேம் சிடிஎல் கொடுத்துட்டு மறுபடியும் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணனே பாருங்கள், இங்கே ஸ்டேட்டிக் ஹோஸ்ட் நேம் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், டெமோ ஐஃபன் லினக்ஸ் ஐஃபன் விஎம் ஒன்றுன்னு இருந்துச்சு. நம்ம வந்து அதை டெமோ ஐஃபன் லினக்ஸ் ஐஃபன் சர்வர் 1 அப்படிங்கிறதா மாற்றிட்டோம். ஓகேங்களா? ஸோ உடனே சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நமக்கு மிச்சம் எல்லாமே வந்து என்னென்ன இருக்கோ மீதம் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. ஒன்லி ஹோஸ்ட் நேம் மட்டும் அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ப்ரெட்டி ஹோஸ்ட் நேமும் ட்ரான்சியன் ஹோஸ்ட் நேமும் செட் பண்ணலை. அது செட் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம மறுபடியும் ஹோஸ்ட் நேம் சிடிஎல் இதில் போயிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ஸ்டேட்டஸ் ஸ்பேஸ் ஐஃபன் 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 ப்ரெட்டின்னு கொடுத்துடலாம். ஸோ ப்ரெட்டின்னு கொடுத்தோம்னாக்கா இது ப்ரெட்டி ஹோஸ்ட் நேம் வந்து செட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இது கேதர் பண்ணி நமக்கு கொண்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டி ஹோஸ்ட் நேம் வந்து செட் பண்ணலை. ஸோ இது வந்து எம்டியாக தான் இருக்குது. இதை நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்லி செட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நமக்கு காட்டும். நம்ம செட் பண்ணல, அதனால் காமிக்கலை. அதே மாதிரி இதுக்கு ட்ரான்சியன் ஹோஸ்ட் நேம் செட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். ட்ரான்சியன் அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா அந்த ட்ரான்சியன் ஹோஸ்ட் நேமோட டீட்டெயில்ஸை எடுத்து வந்து காமிக்கும். ஸோ ட்ரான்சியன் ஹோஸ்ட் நேமோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான். அது டெமோ ஐஃபன் லினக்ஸ் ஐஃபன் சர்வர் 1ங்கிறது தான் ட்ரான்சியன் ஹோஸ்ட் நேம், அதாவது தற்காலிகமான ஹோஸ்ட் நேம். இது வந்து பார்த்தோம்னா நம்ம எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால அது தற்காலிகமான ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு போய் பார்த்துடலாம். ஓகே, ஸ்லைடில் சொன்னதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ வெரிஃபை சேஞ்சஸ் வித் த ஹோஸ்ட் நேம் சிடிஎல் அகெயின் அப்படின்னு இருக்காங்க. நம்ம அகெயின் வந்து நம்ம ஹோஸ்ட் நேம் சிடிஎல் அப்படிங்கிற கமாண்டை போட்டு நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. அதே மாதிரி ப்ரெட்டி ஹோஸ்ட் நேம் இருக்கான்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி ட்ரான்சியன் ஹோஸ்ட் நேமும் செட் ஆயிருக்கான்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த டீட்டெயில்ஸை நம்ம எல்லாமே கேதர் பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகேங்க. ஸோ க்ளோசிங்க்கு வந்தாச்சு. நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஹோல் வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் நேம் சிடிஎல் சிம்பிளிஃபைஸ் ஹோஸ்ட் நேம் மேனேஜ்மெண்ட், குயிக் வே டு செக் சிஸ்டம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹோஸ்ட் நேம் சிடிஎல் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஹோஸ்ட் நேம் மேனேஜ் பண்ணுறதுல ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டமோட டீட்டெயில்ஸை வந்து ஈஸியாக ஒரு மெத்தடில் செக் பண்ணணும்னா இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎலை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆல்மோஸ்ட் ஹோஸ்ட் நேம் சிடிஎலை பற்றி ஒரு குயிக் லேர்னிங்கை பார்த்தாச்சு. அதாவது எல்கியூஎல் லினக்ஸ் குயிக் லேர்னிங் வீடியோ 1 கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எல்கியூஎல் 2ல் ஒரு சூப்பரான கமெண்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்கள் கமெண்ட்டில் எல்கியூஎல் 1ன்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் லினக்ஸ் லேர்னிங்க்கு நியூவாக இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் டெக்டோஸ் ஐடி தமிழை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டெக்டோஸ் ஐடி தமிழ். தேங்க்யூ.